அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு கரலாக்கட்டை நாள் 2. நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வகுப்புல ஒரு கை கபால சுற்று பார்த்துருந்தோம், வணக்க சுற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதே வணக்க சுற்றுல 2வது சுற்று இருக்கு. இது வந்து இருக்கை கபால சுற்று, சரிங்களா? எப்பயுமே நான் கரலாக்கட்டை எப்படி வணக்க வைக்கணும் எல்லாமே கடந்த வகுப்புல போட்டிருந்தோம். வணக்க வச்சுட்டு தான் கரலாக்கட்டை எடுக்கணும், முடிக்கும் போது வணக்க வச்சுட்டு தான் முடிக்கணும், சரிங்களா? இப்போ இந்த இருக்கை கபால சுற்று எப்படி செய்யலாம் அப்படின்னா, இன்னும் நம்ம ஒரு கையில் வலது கையில் இடது கையில் தனி செஞ்சா இப்போ இரு கையும் பிடிக்கணும். வலது கை கீழையும் இடது கை மேலையும், இல்லை இடது கை பழக்கொடையெல்லாம் இடது கையிலையும் வலது கை மேலையும், அப்படி இல்லைனா இரு கைகளையும் கோத்து செய்யலாம். நான் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. முதல்ல வலது கை கீழே இடது கை மேலே வச்சு செஞ்சு காட்டலாம். இது கை கரலை நான் பிடிச்சிருக்கிறது 2 கைகளுமே 90 டிகிரி கோணத்தில் இருக்கணும். இப்போ இந்த கையும் பார்த்துங்க, எனக்கு இடது கை மேலே லேசாக மேலே இருக்கும், அவ்வளோதான். அப்போ இந்த கோணத்தில் பிடிச்சிக்கிறோம். காலை வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு 1.5 அடி அகலத்தில் வச்சுக்கிறோம். வெளிப்பக்கமாக திரும்பி வச்சுக்கிறோம். செய்யும் பொழுது மூச்சை இழுக்கணும், பின்னாடி கொண்டு போகிறோம். நம்ம முன்ன சொன்னது தான், இந்த கைக்கரலையோட அடிப்பகுதியை வந்து ரொம்ப மூலாதாரத்தை போய் மோதணும், சரிங்களா? அடுத்தது மூச்சு விட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு வரோம். இந்த 2 முழங்கைகளும் காதை ஒட்டி இருக்கணும். மூச்சு விட்டு எடுத்துகிட்டு வரோம். இழுக்கிறோம், விடணும், இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும். நம்ம இதில் சுற்றுமுறையில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த சுற்றினாலும் நம்ம மூச்சை விடும் பொழுது நம்மளோட வயிற்றை இறுக்கி பிடித்து கொள்ளணும், சரிங்களா? மூச்சு இழுக்கும்போது வச்சு விடும்போது நம்ம எப்பயுமே வயிற்றை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வயிற்று சதைகள்லாம் வந்து நன்றாக இறுக்கம் பெற்று நல்லா வலுப்பெறும், சரிங்களா? அதே மாதிரி மூச்சை வந்து கட்டாயம் வந்து நம்ம அதை கவனிச்சு தான் செய்யணும், சரிங்களா? அடுத்த நிலை நம்ம ஒரு கை கபால சுற்றுலேயே பார்த்துருப்போம், உக்கியில் செய்கிறது. அதே மாதிரி இருக்கை கபால சுற்றுலையும் காலை வந்து இன்னொரு அடி சேர்த்து 2.5 அடி அகலத்தில் வச்சுக்கலாம். வெளிப்போங்க திருகி ஒரு மூச்சு இழுக்கிறோம், விடும்போது அமரணும். இது நீங்கள் எளிமையாக என்ன பண்ணலாம், கரலை காட்டி நீட்டியே வச்சு நீங்கள் அமரலாம். இழுக்கிறோம், அமர்றோம், இழுக்கிறோம், விடும்பொழுது அமரணும், இழுக்கிறோம், விடும்போது அமர்றோம், சரிங்களா? இதிலே நான் இன்னொரு முறை சொல்லியிருப்பேன், என்னன்னா இருக்கையும் கோத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, உங்களோட பெருவிரல் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, இந்த முன்னாடி இந்த பக்கம் இருக்க மாதிரி பார்த்துங்க. 8 விரலும் கையை கோத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரலாக்கட்டையை வந்து பிடிச்சி நிறுத்துறதுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி தான் வச்சுக்கணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். இது வந்து நேராக அவங்களால நீட்ட முடியலன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் மடக்கி வச்சுக்கலாம். அப்படி மூச்சு இழுத்துட்டு மூச்சு விட்டு மடக்கி வச்சுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு முதல்ல எப்படி கூட பழகுங்க, நன்றாக வர நீங்கள் நீட்டிச்சு பழகலாம். கரலாக்கட்டையில் மூச்சு ரொம்ப அவசியம், அதை கவனித்து தான் நம்ம செய்யணும். நம்ம பார்த்தது இருக்கை கபால சுற்று, அப்படின்னா இதுவும் கணபதி சுற்றுல மற்றும் ஒரு நிலை. இது 2வது சுற்று. நம்ம வணக்க சுற்றுகள் வந்து இது வந்துடும். அடுத்தது வந்து நம்ம அடிப்படையில் தான் ஆரம்பிப்போம். ஏன்னா முதல்ல வணக்க சுற்றுகள் மட்டும் தான் இந்த மாதிரி வரும். நம்ம அடுத்தடுத்த காணொலியில் அடிப்படையில் இருந்து ரொம்ப எளிமையான சுற்றுகள் வந்து நம்ம ஆரம்பிப்போம். தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.